سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة صدق رسوله الكريم. அளவில்லா கருணையும் நிகரற்ற கிருபையும் கொண்ட ரப்புவை போற்றி புகழ்ந்து அவன் துதிபாடியவனாக, அவன் தூதர் எங்கள் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான, உயிரை விடவும் உன்னதமான எங்கள் கண்மணியான முத்து முஹம்மது ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், பாக்கியமும் பரிசுத்தமும் நிறைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், அருமை நிறைந்த அஸ்ஹாபுகள், ஔதாதுகள், இறுதி நாள் வரை இந்த உலகத்தில் வருகின்ற வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மக்கள், சாலிஹீன்கள், மஷாயிஹுமார்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹுவினுடைய பேரருளும் பெரும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக என்ற துஆ பிரார்த்தனையோடு ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு பள்ளிவாயிலுக்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா நேரங்களிலும் நிலைமைகளிலும் படைத்தவனை மறந்து வாழ்ந்து விடாதீர்கள், அவனை அஞ்சி தக்வாவோடு வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள் என்பதனை எனக்கும் என் குடும்பத்திற்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வசியத்து செய்தவனாக வாழும் காலமெல்லாம் எம் தவறுகள், பாவங்கள், குற்றம், குறைகள் அத்தனையும் ரப்புல் ஆலமீன் மறைத்து மன்னித்து அருள் புரிவானாக. நாம் நோற்ற நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த எல்லா இபாதாக்களையும் வணக்க வழிபாடுகளையும் கபூலியத்து செய்தருள்வானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டும், பயங்கரமான ஆஃபாத்துகள், சஞ்சலங்கள், பலாய் முசீபாத்துகளை விட்டும், வானம் பூமியின் அதாபுகள், வேதனைகளை விட்டும், கை கால்கள் பலமிழந்து போவதை விட்டும், திடீர் மரணங்களில் சிக்குண்டு நாம் தவித்து போவதை விட்டும் எம்மையும் எம் பெற்றோரையும் எம் குடும்ப உறவுகளையும் எம் மனைவி மக்களையும் எம் சொந்த பந்தங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய கிருபையையும் அவன் ரஹ்மத்தையும் என்றென்றும் எங்களுக்கு விஷாலப்படுத்தி தந்தருள்வானாக. பிஹக்கி சையதினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிருபையான பாக்கியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, மற்றொரு ஹுத்பா பிரசங்கத்தின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதை அல்ஹம்துலில்லாஹ் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ரமலானுடைய பிறை 16வது நாளையில் நாம் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் புனிதமான பத்ர் சஹாபாக்களுடைய தினமாக இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய எழுச்சியை எடுத்து காட்டிய தருணம் அது. இஸ்லாத்தினுடைய மாட்சிமைகளை எடுத்து காட்டிய தருணம் அது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயற்பாடுகளையும் ஒட்டுமொத்த சாரம்சமாக பிழிந்து கொடுத்த ஒரு தருணம் தான் புனிதமான பத்ரினுடைய தருணம். ஒவ்வொரு ரமலானுடைய காலம் வரும் பொழுதும் பத்ரை குறித்து ஞாபகப்படுத்தப்படும், பத்ரை குறித்து சொல்லிக் கொடுக்கப்படும், பத்ர் யுத்தம் நடந்த முறைகள் சொல்லப்படும். வரலாறு ஒன்றுதான் சகோதரர்களே, வரலாறு ஒன்றுதான். ஆனால் கொடுக்கப்படுகின்ற பாணி வேறாக இருக்கலாம். ஏன் வரலாறு சொல்லப்படுகின்றது என்றால், அந்த வரலாறை எம் வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த உலகத்திலே பத்ரீன்களை யாரும் மறந்து வாழ்ந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அடிக்கடி பத்ரீன்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள். உலகத்தில் அவர்களை மறந்து நாங்கள் வாழ்ந்தால், அவர்களை மறக்கடிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்தால், எங்களை விடவும் இந்த உலகத்திலே நன்றி கெட்ட சமுதாயம் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பத்ரீன்கள் இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, உயர்தரமான கண்ணியத்திற்கும் அந்தஸ்திற்கும் உரிய பெருமிதம் கொண்ட பேருபகாரம் கொண்ட மக்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்ரை பல கோணங்களில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பலவிதமான கோணங்களில் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய தினத்தில் இந்த ஹுத்பாவின் வழியாக பத்ரை மூன்று பங்குகளாக பிரித்து, பத்ருடைய இரவு என்று ஒன்றும், பத்ர் நடக்கின்ற அந்த தஹஜ்ஜத்தினுடைய வேலை என்று ஒரு பகுதியும், அடுத்த நாள் காலை பத்ருடைய யுத்தம் என்ற ஒன்றையும், இந்த 3 கட்டங்களாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லித்தர இருக்கின்றேன். இதை வெறுமனே சரித்திரமாக நீங்கள் படிக்காமல், சரித்திரமாக நீங்கள் பார்க்காமல்,
அந்த பத்ர் களத்தில் நான் நிற்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த சம்பவத்தை நீங்கள் நோக்கும் பொழுது மிகவும் மனதுக்கு ஆறுதலாகவும், ஒரு புறம் சந்தோஷமாகவும், இன்னும் ஒரு புறம் பலவிதமான சோதனைகள் நிறைந்த இடமாகவும் அது இருக்கும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சீதவிகளே, ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம், பத்ர் நடப்பதற்கு முன்னாடி இருந்த அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் பத்ர். லைலத்துல் பத்ர், அந்த தஹஜ்ஜத்தினுடைய வேலை லைலத்துன் நிஸ்ஃபி மினல் பத்ர். அடுத்த நாள் காலைக்கு பெருமக்கள் சொல்வார்கள் யௌமுல் பத்ர் என்று சொல்வார்கள். அது 3 கட்டங்களாக பெருமக்கள் எங்களுக்கு படிப்பினைக்காக ஒவ்வொரு கட்டங்களையும் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். உங்களுக்கு தெரியும் எதற்காக பத்ர் நடந்தது, ஏன் பத்ரீன்கள் இவ்வளவு தூரம் பிரயத்தனம் எடுத்துக் கொண்டார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடம் அது. முதலாவது நோன்பை நோட்டிருந்த அந்த சஹாபா பெருமக்கள் எதற்காக எண்ணிக்கையிலும் பொருளாதாரத்திலும் வீழ்ச்சி கண்டிருந்த அந்த மக்கள் யுத்தத்திற்கு தயாரானார்கள் என்று சொன்னால் வேற ஒன்றும் அல்ல, இஸ்லாமியர்களுக்கென்று சொந்தமான சொத்து சுகங்களை எல்லாம் மக்கத்து குறைஷிகள் சுருட்டி கொண்டார்கள். எனக்கு சொத்து இருக்குது, என் ப்ராப்பர்ட்டியை என்னை தெரியாமல் என்னை அநீதம் செய்துவிட்டு இன்னொருத்தன் அபகரித்து சென்றான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நான் போரிடலாம் என்று சொல்லுகின்றது இஸ்லாம். அவனுக்கு எதிராக நான் போரிடலாம் என்று சொல்லுகின்றது இஸ்லாம். இப்படித்தான் நடந்தது இஸ்லாமியர்களுக்கும். அவர்களினுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த மக்களினுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரம்மாண்டமான வாணிப குழு மக்காவில் இருந்து ஷாம் நோக்கி செல்லுகின்றது. அந்த வாணிப குழுவுக்கு தலைவர் தான் அபூ சுஃபியான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நேரத்திலே. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த வாணிப குழுவுக்கு தலைவர். எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு செய்தி காதுக்கு எட்டுகின்றது, எங்களுடைய பொருளாதாரத்தை சுருட்டி கொண்டு அந்த மக்கள் வியாபார பொருட்களோடு செல்லுகின்றார்கள். பெருமானாரினுடைய கன்செப்ட் நோக்கம் வந்து அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்து வருவதுதான். அடிப்பதற்கோ யுத்தம் செய்வதற்கோ சஹாபாக்களுக்கு எண்ணமும் இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. இப்பொழுது அபூ சுஃபியானுடைய படையை எதிர்நோக்கி சஹாபாக்கள் செல்லுகின்றார்கள். அபூ சுஃபியான் ரொம்ப பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய நுணுக்கமான புத்திசாலி. அவர் புரிந்து கொண்டார், மதீனத்தில் இருக்கின்ற அந்த குழுக்கள் எல்லாம் எங்களுடைய பொருளை எடுக்கிறதுக்காக வாராங்க என்கிறத அவரு தெரிஞ்சதுனால செங்கடல் வழியாக அவரு ட்ரெக்க மாத்தி அவரு போயிடுவாரு மக்காவுக்கு. இடையிலே மக்காவுக்கு செய்தி அனுப்பப்படுகின்றது, முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் எங்களை அடித்து அழித்து எங்களுடைய பொருளாதாரத்தை எடுப்பதற்காக வந்து விட்டார்கள். மக்காவுக்கு செய்தி பரவிவிட்டது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வாணிப குழு மக்காவுக்குள் வந்துவிட்டது. இதுதான் பத்ரினுடைய ஆரம்பம். இதுதான் பத்ரினுடைய ஆரம்பம். இதை செவிமடுத்த மக்கத்து குறைஷிகளில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட தலைகள் எல்லாம், உத்பா, ஷைபா, வலீத், இப்படியான அபூ ஜஹல் போன்ற பெருங்கொண்ட தலைகள் எல்லாம் இந்த சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு சாதகம், ரசூலுல்லாஹுவை முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவருடைய கூட்டத்தையும் அழிப்பதற்கென்று கங்கணம் கட்டி வந்து விடுவார்கள். அருமையான சகோதரர்களே, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, சஹாபாக்கள் எதிர்பார்க்கவில்லை. பெருமக்களே, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்விலே இப்பொழுது என்ன செய்வது? இப்பொழுதுதான் மஷூரா நடக்கின்றது. அப்படின்னா நாளை பத்ர், இன்றைய இரவு லைலத்துல் பத்ர். இன்னைக்கு தான் மஷூரா நடக்குது, இன்னைக்கு இரவுக்கு மஷூரா நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இப்பொழுது என்ன செய்வது? மக்காவில் இருந்து பெருங்கொண்ட தலைகள் குறைஷி காஃபிர்கள் பிரம்மாண்டமான ஆயுதங்களோடு வாகனங்களோடு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடும் ஆராபாரத்தோடு எங்களை அடக்குவதற்காக அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது? உங்கள் மஷூரா தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நிறுத்தி கேட்டார்கள். இருந்த தலைகள் எல்லாம் எழும்பி சொன்னது. மக்காவினுடைய தலைகள் முஹாஜிரீன்கள் எல்லோரும் எழும்பி சொன்னார்கள். சித்திக்குல் அக்பர் எழும்பினார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன கேள்வி இது? யுத்தம் என்று முடிவு செய்யப்பட்டதின் பின்னாலே நாங்கள் யுத்தத்திற்கு தயார்.
யுத்தம் என்று முடிவு செய்யப்பட்டதுக்கு பின்னாலே நாங்கள் யுத்தத்திற்கு தயார். யுத்தம் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல யா ரசூலல்லாஹ். சித்திகுல் அக்பரின் வார்த்தை, அதை பெருமானார் பொருட்படுத்தவில்லை. இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை, கர்ஜித்த சிங்கமாக எழுந்தார்கள் உமர் நாயகம். எழும்பி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உரையிலிட்ட வாள் நீண்ட நாட்களாக இரத்தத்தை காணவில்லை யா ரசூலல்லாஹ், இரத்தத்தை காணவில்லை யா ரசூலல்லாஹ். ஒரு வார்த்தை சொன்னால் யுத்தத்திற்கு நாங்கள் தயார். எங்களுக்கு யுத்தம் ஒன்றும் புதிதல்ல. இன்னும் இதற்கும் பெருமானார் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினார்கள். அவர்களும் முஹாஜிரின்களை சேர்ந்த மக்கத்து வாசிதான். அந்த சஹாபி எழும்பி சொன்னாங்க, நாயகமே, சொன்னால் செய்வோம், இல்லென்றால் என்னையாக நிற்போம், நாங்கள் தயார். பெருமானாரினுடைய பார்வை மதீனத்து அன்சாரிகளை நோக்குகின்றது. ஏனென்றால் கடல் கடந்து நாடு கடந்து வந்து ஒரு இடத்தில் அனாதையாக ஆதரவாக நின்ற நேரத்திலே அடைக்கலம் தந்த மக்கள் அந்த அன்சாரிகள். அடைக்கலம் தந்த மக்கள் அந்த அன்சாரிகள். அன்சாரிகளின் பக்கம் திரும்புகின்றது. அன்சாரிகளின் பக்கம் திரும்புவதற்கு முன்னாலேயே அந்த அன்சாரிகளிடத்தில் இருந்து வீர சிங்கம் ஒன்று கர்ஜனையோடு எழும்பியது. வீரசிங்கம் ஒன்று கர்ஜனையோடு எழும்பியது. சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, வெறும் ஒரு 17 அல்லது 18 வயது இளைஞர். அவர் எழும்பி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்ன யோசிக்கிறீங்க யா ரசூலல்லாஹ்? மக்காவில் இருக்கக்கூடிய முஹாஜிரீன்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு என்று சொல்லிவிட்டார்கள். எங்களை பார்த்தா நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்ன? கலப்பை பிடித்த கை, போர்கள் செய்யாத இந்த கை, ஃபார்மர்களாக இருந்த இந்த கை வாள் பிடிக்கும் என்று யோசிக்கின்றீர்களா? வாளை பிடிக்குமா என்று யோசிக்கின்றீர்களா? நாயகமே, உங்களுக்கு என்று சொன்னால் எங்களின் உயிரை கூட நாங்கள் தருவோம் யா ரசூலல்லாஹ். என்ன வேண்டும் கேளுங்கள். கடலை காட்டி குதிக்க சொல்கின்றீர்களா? கடலிலும் குதிப்பதற்கு நாங்கள் தயார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய அந்த வீர தீரமான வார்த்தை, சகோதரர்களே, யா அய்யுஹர் ரசூல் ஃபகத் ஆமன்னா பிக ஃபஸத்தக்னாக வஷஹிதுனா அன்னமா ஜிஅத பிஹி ஹுவல் ஹக். சொன்னார்கள், நாயகமே, மக்காவிற்கு நீங்கள் வந்த பொழுது உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தந்தோம், நீங்கள் கொண்டு வந்த அத்தனையும் ஹக்கான மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டோம். இனியும் உங்களுக்கு நாங்கள் அடிபணியாமல் ஒதுங்கிருந்து நீங்களும் உங்களுடைய முஹாஜிரீன்களும் தான் யுத்தம் செய்யுங்கள் என்று பின்னாலே திரும்பியிருந்து வேடிக்கை பார்ப்போம் என்றீர்களா யா ரசூலல்லாஹ்? ஒரு நாளும் அது நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்களுடைய கூட்டம் வேண்டும் என்றால் ஃபத்ஹபு அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் நீங்க ரெண்டு பேரும் போய் யுத்தம் செய்யுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக உயிரை தருகின்றோம், உங்களுக்காக உடமையை தருகின்றோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மதீனா வாசிகளின் சார்பாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை சத்தமாக ஒலிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மஷூரா முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், மஷூரா முடிஞ்சிருச்சு. சஅத் நாயகம் பெருமானாரை பார்த்து கேட்டார்கள், வல்லாஹி லக அன்னக துரீதுனா, இவ்வளவு நேரமும் நீங்க எங்களைத்தானா அப்ப எதிர்பார்த்து இருந்தீங்க? இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருந்தா இந்த மக்கத்து வாசிகளுக்கு முன்னாலே நான் எழுப்பி சொல்லியிருப்பேனே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மஷூரா நிறைவு செய்யப்பட்டது. இது லைலத்துல் பத்ர், அன்னைக்கு இரவினுடைய பத்ரினுடைய இரவு. பெருமக்களே, மஷூரா, இதில் இருந்து கிடைக்கின்ற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் நாம் மஷூரா செய்ய வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும். குடும்பத்தோடு, உறவோடு, வாப்பா உம்மாவோடு, தம்பி தங்கைகளோடு, கணவன் மனைவியோடு. சில நேரங்கள்ல நமக்கு இருக்கிற சில ட்ரபிள்களை, சில பிரச்சனைகளை பக்கத்தில் இருக்கிற நம்ம புள்ள தீர்த்து வச்சிடுவான். மஷூரா செய்வது சுன்னத்தான விடயம். வஷாவிருஹும் ஃபில் அம்ரு, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றார், மஷூரா செய்யப்பட்ட எந்த ஒரு விடயமும் தோற்று போவது கிடையாது. இன்னைக்கு நம்ம சமூகம் விடுபட்ட மிக மோசமான விடயங்களில மிக நல்ல விடயங்களில் அதிகமானவைகள் ஒன்று என்ன தெரியுமா? மஷூரா பண்றது கிடையாது. பாப்பா கொஞ்சம் பெரிய வயசு வந்துட்டேன்னா உங்களுக்கு என்ன தெரியும் பாப்பா, சும்மா இருங்க, வேலையை பாருங்க.
உங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுமா? நாங்க பேசுறோம், நீங்க வேலையை பாருங்க. உம்மா வயசுக்கு வந்தவ தள்ளாடி இருக்கிறா, ஒரு மஷூரா செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது சகோதரர்களே. உம்மா கிட்ட போய் மஷூரா கேட்கறதுக்கு தெரியாது. மஷூரா கட்டாயம் செய்யப்பட வேண்டும். பெருமானார் இந்த லைலத்துல் பத்ரில் எடுத்த முதலாவது தீர்மானம் என்னவென்றால் மஷூரா செய்தார்கள். சஹாபாக்களோடு மஷூரா செய்தார்கள். மஷூரா வெற்றி அடைந்தது. யாருடைய யாருடைய உள்ளமும் நோகடிக்கப்படவில்லை. எல்லோரிடத்திலும் அந்த பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, அனுமதி கிடைச்சிருச்சு. முதலாவது இதுல நிறைய படிப்பினைகள், பாடங்கள், எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு சொல்ல முடியாது. ஹுக்கூக்குல் இபாதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு முன்னால நீ அடியானுக்கு செய்த நிறைய கடமை இருக்குது, அதை விட்டுடாதே. அடியாரை பார், இரண்டாவது அல்லாஹ்வை பார். அடியார்களை பார், அடுத்ததாக அல்லாஹ்விடம் நெருங்கு. இன்னைக்கு நிறைய பேரு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வோடு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய பல பேர்கள் அடியார்களுடைய விடயங்களில் கரிசனையற்று போனார்கள். அடுத்தவன் உள்ளத்தை நோகடிக்கிறது, அடுத்தவனை தப்பாக பேசுவது, அடுத்தவனை மானபங்கப்படுத்துவது, ஒரு நாளும் அந்த இடத்தில் இருந்தால் இறைவனை அடைய முடியாது சகோதரர்களே. ஆக மஷூரா முதலாவது பாடம் எங்களுக்கானது. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? லைலத்து நிஸ்ஃபி மினல் பத்ர், பத்ருடைய தஹஜ்ஜத் வேளை. இப்பொழுது மஷூரா முடிவு செய்யப்பட்டது, நாளை யுத்தம் என்று. பெருமானார் இப்பொழுது அவர்கள் தங்குவதற்காக, அவர்கள் தொழுவதற்காக, துஆ செய்வதற்காக ஒரு கூடாரம் தேவை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? அந்த பத்ர் சஹாபாக்கள் யுத்தத்திற்கு தயாரானதை விடவும் பெருமானாரை பாதுகாப்பதற்காகவும் பெருமானார் இருந்து துஆ செய்வதற்காகவும் ஒரு கூடாரத்தை அமைப்பதில் தான் கரிசனை காட்டினார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மஷூரா செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் கிட்ட போக போறாங்க, ரப்புடைய உதவி நிச்சயம் என்று சஹாபாக்களுக்கு தெரியும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய துஆ பிரார்த்தனை. பெருமானார் விடிய விடிய துஆ பிரார்த்தனை. ரெண்டு வார்த்தைகள் தான் ஹபீபினுடைய அந்த விடிய விடிய பிரார்த்தனையில் இரண்டு வார்த்தைகள் தான். நாயகம் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லி ஹாதிஹில் இஸாபா ஃபலா துஅபதி. முரண்டு பிடித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா ரப், உன்னிடத்தில் சொல்கின்றேன் யா ரப், உன்னிடத்தில் சொல்கின்றேன் யா ரப், இந்த கூட்டம் அழிந்து போனால் இனிமேல் உன்னை பூமியில் வணங்கப்படுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உதவி செஞ்சிடு. ஒரு வார்த்தை. இரண்டாவது, இரவு முழுவதும் கேட்ட வார்த்தை, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீர். இஸ்முல் அஅஸம்களில் இந்த வார்த்தையும் ஒன்று என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். ஆசிஃப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த காலத்தில் இருந்த மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய குதுபாக, மிகப்பெரிய வழியாக இருந்தார்களே, அதற்கான மிகப்பெரிய காரணம் இந்த இஸ்முதான் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீர். விடிய விடிய பெருமானார் சுஜூதிலே இந்த துஆவை கேட்கின்றார்கள், அழுது கேட்கின்றார்கள், நின்று கேட்கின்றார்கள், படுத்து கேட்கின்றார்கள், இருந்து கேட்கின்றார்கள். துஆ பிரார்த்தனை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பக்கம் மனிதர்களின் கடமை நிறைவேறிவிட்டது, இன்னொரு பக்கம் இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்துல பெருமானாருடைய தோல்ல போட்டிருந்த அந்த துண்டு அப்படியே கீழே விழுவதும் தெரியாமல் நாயகம் துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பின்னாடி வருகின்றார்கள் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்து பெருமானாரினுடைய தோளில் அந்த துண்டை போட்டுவிட்டு சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் யா ரசூலல்லாஹ், உங்களை உங்களுடைய ரப்பு கைவிட மாட்டான் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு உதவி செய்வான் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சிறந்த நட்பை அங்கு வெளிப்படுத்தினார்கள். வாழ்க்கையில
ஒவ்வொருத்தருக்கும் இந்த நண்பன் இருக்கணும் பெருமக்களே. நம்ம கஷ்டத்துல இருக்கிற நேரம், நம்ம துன்பத்துல இருக்கிற நேரம், நம்ம கிட்ட வந்து சல்லி பணத்தை கொண்டு வருவது அல்ல. அவன் வரும் பொழுது சாமானியமானவனாக வந்து சந்தோஷத்தை அரவணைப்பில் தர வேண்டும். மச்சான் நீ கவலைப்படாதே, உன்னோட நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன், உனக்கு உதவியாக நான் இருக்கிறேன், யோசிக்காதே என்கின்ற நல்ல நண்பர்கள் கட்டாயம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது பாடம் இந்த தஹஜ்ஜத்தில் எங்களுக்கு. பெருமானார் அழுத நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். பெருமக்களே, சௌர் குகையிலே சித்திக்குல் அக்பர் அழுத நேரம் பெருமானார் ஆறுதல் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா. பத்ரிலே பெருமானார் அழுகின்றார்கள், சித்திக்குல் அக்பர் ஆறுதல் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ மஅனா. எங்களோட இறைவன் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், நீங்க அழாதீங்க. இந்த உறவு கட்டாயம் வாழ்க்கையில இருக்கணும். நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போவேன், நேரம் பிடிக்காது. இந்த உறவு கட்டாயம் இருக்கணும் ஸ்ரீதேவிகளை வாழ்க்கையில. ஆக இது தஹஜ்ஜத்தினுடைய வேலை. இந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துவார்கள், சுஜூதில் இருந்து தலையை உயர்த்துவார்கள். அப்ஷிர் யா அபூபக்கர், அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடத்தில் போய் செல்லுங்கள், சுபசோபனத்தை சொல்லுங்கள். வாளோடு மலக்குமார்கள் இறங்கி விட்டார்கள் பத்ருடைய களத்துக்கு. வாளோடு பத்ருடைய களத்திற்கு மலாய்க்கத்துமார்கள் இறங்கிவிட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக்குல் அக்பர் நாயகத்தை பார்த்து அந்த சந்தோஷமான வார்த்தைகளை சொல்கின்றார்கள். அருமையானவர்களே, அன்றைய இரவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய அந்த களத்திற்கு சென்றார்கள். ஒரு குச்சியை கையில் வைத்துக் கொண்டு, இந்த இடத்திலே உத்பா சத்து மடிவான், இந்த இடத்திலே ஷைபா சத்து மடிவான், இந்த இடத்திலே அபூ ஜஹல் சத்து மடிவான் என்று அங்கிருந்து எல்லோருக்கும் ஒரு வட்டம் போட்டு காட்டுறாங்க. இப்போ ஒரு பக்கம் மஷூரா முடிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைச்சிருச்சு. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். பெருமானார் அந்த இரவை மார்க்கையும் பண்ணி காட்டிட்டாங்க. இன்னென்ன இடத்துல இவன் சாவான்னு சொல்லி பெருமானார் மார்க்கையும் பண்ணி காட்டி விட்டார்கள். சஹாபாக்களுக்கு சந்தோஷம். குர்ஆனிலே இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தும் மின்ஹு. நாளைக்கு யுத்தம், வாழ்வா சாவான்னு போராடுற கட்டம். ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். எப்படி செய்யறான்? சுப்ஹானல்லாஹ். நாளைக்கு யுத்தம், வாழ்க்கையா முடிவா என்கிற கட்டம். இந்த யுத்தத்தில் ஜெயித்தால் தான் இஸ்லாம். குடும்பம் அல்ல சகோதரர்களே, மார்க்கம். மார்க்கம் என்று வரும் பொழுது யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு இருக்க கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லுகின்றது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? நிம்மதியான ரிலாக்சேஷன் அல்லாஹ் கொடுத்தான், தூக்கத்தை கொடுத்தான். சில ரிவாயத்துகள் இப்படியும் சொல்லுவாங்க, தூங்கின சில சஹாபாக்கள் இஸ்கலிதம் கூட ஆகிட்டாங்களா, முழுக்க ஆகிட்டாங்கன்னு வரும். அந்த அளவு தூரம் சிறப்பான ஒரு தூக்கத்தை அந்த இரவையில் அல்லாஹு தாலா கொடுத்தான். இப்பொழுது இரவு சஹாபாக்கள் நிம்மதியாக தூங்கினார்கள். அடுத்த நாள் லைலத்துல், அடுத்த நாள் யௌமுல் பத்ர், பத்ருடைய அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் காலை. இப்பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? முதலாவது என்ன செய்தான் தெரியுமா? இந்த யுத்தத்திற்கான அறிவிப்பாக, பச்சை கொடியாக உங்களுக்கு வெற்றி என்பதனை இறைவன் முதலாவது எதை கொண்டு காட்டினான் தெரியுமா? ஒய்னஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலிருந்து மழையை இறக்கி யுத்தத்திற்கு வெற்றி என்று இறைவன் பச்சை கொடி காட்டினான் பத்ரீன்களுக்கு. ஏன்னா பத்ரு சஹாபாக்கள், அந்த சஹாபிகள் இந்த இடம் ஏற்கனவே ஈரமான இடம், காபிர்கள் இந்த இடம் ஈரமில்லாத மணல் இடம். ஈரமாக இருந்த இடம் மழையின் காரணத்தினால் கட்டியாக மாறியது. மணலாக இருந்த பூமி சீரப்பதனாக மாறி சேற்று பூமியாக மாறியது. சில ரிவாயத்துகள் இப்படியும் வருகிறது, அந்த மலையில இஸ்கலிதமானாங்களே, முழுக்கு கடவையாயிச்சே, அந்த சஹாபாக்கள் குளித்தார்களாம். சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபாக்கள் குளித்தார்களாம். பெருமக்களே, நாளை பத்ருனுடைய அந்த வேலை 2 அவர் தான். ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்க போனா மிச்ச நேரம் எல்லாம் அந்த பத்ர் யுத்தம் நடக்கல சகோதரர்களே. ஒரு 2 அல்லது 3 அவருக்குள்ளான விஷயம் முடிஞ்சிருச்சு. முதலாவது அல்லாஹு தஆலா சுபஹில் செய்த வேலை, மழையை இறக்கினான். இரண்டாவது மலக்குமார்களும் இறங்கி விட்டார்கள், மழையும் வந்து விட்டது.
மலக்குமார்களும் வந்து விட்டார்கள். மூணாவதாக அல்லாஹ் ஒரு வேலையை செய்தான். என்ன தெரியுமா? ரெண்டு கூட்டத்தாருக்கும் இடையில குறைவை அல்லாஹ் காட்டினான். சைக்காலஜிக்கலாக அல்லாஹ் அடிச்சான் கல்புக்கு. சைக்காலஜிக்கலாக அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்தை. அப்படின்னா எங்கட மைண்டை ஏமாத்துறது. அல்லாஹ் அந்த மைண்டை ஏமாற்றினான். எப்படி? முஸ்லிம்களின் கண்களின் பார்வையிலே காபிர்களை குறைவாக காட்டப்பட்டது, காபிர்களுடைய பார்வையில் முஸ்லிம்கள் குறைவாக காட்டப்பட்டது. ஏன்னா இஸ்லாமியர்கள் குறைவு என்று நினைத்து எல்லாம் அந்த இடத்துல இருக்கணும், யாரும் ஓடிடக்கூடாது. காபிர்கள் குறைவு என்று ஏன் இஸ்லாமியர்களுக்கு கண்களில் காட்டப்பட்டது என்றால், அவங்க குறைவுன்னு கல்பு நம்பிடுச்சுன்னா களத்துல இறங்கிடுவான். இது சைக்காலஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட். அப்ப இது நடந்தது பெருமக்களே. மழை பொழிந்தது, மலக்குமார்களும் இறங்கிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா கண்களுக்கும் குறைவை காட்டிவிட்டான். இனி யுத்தத்திற்கான தயாரிப்புகள். அந்த பக்கம் மக்கத்து வாசிகள், அந்த பக்கத்தில் குறைஷிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த பக்கத்திலே மதீனா, இந்த பக்கத்திலே சஹாபாக்கள் அப்படியே ஒரு ஓரத்தில் நிப்பாட்டப்படுகின்றார்கள், ஒரு சஃபாக நிறுத்தப்படுகின்றார்கள். பெருமக்களே, இப்பொழுது யுத்தத்திற்கான அழைப்பும் தயாரிப்பும். இந்த நாள் யௌமுல் பத்ர், பத்ருடைய நாள். இந்த கட்டத்துல கூட சஹாபாக்கள் பெருமானாரோடு கொண்டிருந்த அந்த முஹப்பத்தை, அந்த அன்பை மறந்து விடவில்லை. பெருமக்களே, மௌத்தாக போறோன்னு கூட இருக்கிறாங்க. மௌத்துன்னு வந்தாச்சு, இனி என்ன இருக்குது கையில? 70 ஒட்டக, 100 ஆயுதம், 313 சஹாபாக்களோடு அங்க இருக்கிறாங்க. மௌத்து தான். இந்த நேரத்துல கூட ஏ ஹபீப் என்ற அந்த உறவுக்காக, என் ஹபீப் என்ற அந்த உயிருக்காக எல்லாவற்றையும் துறப்பேன் என்கின்ற ரீதியிலே தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். நாயகம் ஒரு குச்சியை கையில வச்சிருந்தாங்க. சஹாபாக்களை அப்படியே ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது சவாத் இப்னு ஹுஸை என்கின்ற ஒரு சஹாபி, கொஞ்சம் வயிறு தொப்ப, அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு பெருசி, அவங்க வயிறை கொஞ்சம் தள்ளி விட்டுடுவாங்க. நாயகம், இந்த வயிறை கொஞ்சம் பின்னால தள்ளி வச்சுக்குங்க. அந்த யுத்த களத்திலும் ஒரு கிளுகிழுப்பு, அந்த நேரத்துல கூட ஒரு கிளுகிழுப்பு. அப்ப அந்த சஹாபி என்ன சொல்லுவாங்க? அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், நோகடிச்சிட்டீங்களே யா ரசூலல்லாஹ், நோகடிச்சிட்டீங்களே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? அப்ப என்னை பழிவாங்குங்கள் என்று சொல்லி சவாத் ரலியல்லாஹு கிட்ட குச்ச கொடுக்கிற நேரத்துல தான் ஓடி போய் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய வயிற்றை முத்தமிட்டு விட்டு சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பித்தது என்று சொன்னது இதற்காகத்தான் நாயகமே. எனக்கு தெரியும் நான் மரணிப்பேன், மௌத்தாகுவேன் என்று. நான் மௌத்தாகும் பொழுது என் இறுதி தருவாயில் நான் கட்டி அணைத்த உடம்பு, நான் முகந்த முகம், நான் என்னுடைய இதரம் பட்ட வயிறு என் ஹபீபினுடையதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மோர்ந்து கட்டி அணைத்தார்கள் என்று அந்த வரலாறுகள் நெடுகிலும் சொல்லிக் கொண்டிருக்கும். சகோதரர்களே, இப்பொழுது யுத்தம் ஆரம்பம். மக்கத்து வாசிகளில் இருந்து 3 பேர்கள், சஹாபாக்களில் இருந்து 3 பேர்கள். சஹாபாக்களில் இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும், இந்த 3 சஹாபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. 3 பேரும் போனாங்க. அது மல்யுத்தம் மாதிரி நடக்கும். அந்த யுத்தம் முடிந்தது. அதுக்கு பின்னாலே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் யுத்தத்தில் தயாராக அப்படியே யுத்தம் நடந்தது. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எப்படி யுத்தம் தெரியுமா? அது நாங்கள் வாளை ஓங்கினால் கழுத்து பறந்தது எதிரிகளினுடைய. நாங்க வாழ ஓங்கினோம், கழுத்து துண்டா போனது அவங்க. வெட்டியது மனிதர்கள் அல்ல, வெட்டியது மலக்குகள். சரி சமமான வெட்டாக இருந்தது. அல்லாஹ் இறங்கினான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இறங்கினார்கள். இத்தல அல்லாஹு அலா அஹ்லி பத்ர், பத்ருக்கு அல்லாஹ் காட்சி அளித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நேரடியான உதவியை அந்த பத்ருடைய களம் கண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து வந்து அங்கு குமிழி இருந்த 70 பேர்கள், குறைஷிகளிலே 70 பேர்கள் செத்து போனார்கள். 70 பேர்கள் கைதிகளாக பிடிபட்டார்கள். மக்கத்து வாசிகளில் முஸ்லிம்களில 14 பேர்கள் தான் ஷஹீதானாங்க. இந்த 70 பேர்களை பார்த்தும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா அன வஜத்தனி மா வஅத ரப்பி ஹக்கா. எனக்கு ஏன் ரப்பு சொன்னது சரியாயிட்டு,
உங்களுக்கு இது நடக்கும் நான் சொன்னது சரியாயிட்டானே. அங்கு செத்து கிடந்த அங்கு இருந்த குறைசிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, உமர் நாயகம் பக்கத்துல இருந்து கேட்டாங்களா, யார சொல்லலாம், செத்து போயிருக்கிறவங்களோட நீங்க பேசுறீங்களே. உமர் ரலியல்லாஹு பார்த்து ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா உமரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை விடவும் அவர்கள் மிக சரியாக அதனை செவிமடுப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, இப்படித்தான் பத்ருடைய களம் ஆரம்பமாகி பத்ருடைய இரவு மஷூராவோடு ஆரம்பமானது. பத்ருடைய தஹஜ்ஜத் வேளை அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலமோடு துஆ செய்யப்பட்டது. அடுத்த நாள் காலையில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். பாடங்கள் படிப்பினைகள் பத்ரில் நமக்கு அதிகம் இருக்கின்றது. ஒற்றுமையாக இருந்தால் ஒரு கட்டத்தில் நாம் தோற்று போவது போலதான் இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்திலே இஸ்லாம் வெல்லும், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொடி தூக்கும். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்கள் அழிந்து அதற்கு உள்ளே இஸ்லாத்திற்கான வெற்றிகளும் வாழ்வைகளும் சரியான முறையில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதுதான் பத்ரு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற படிப்பினையும் பாடமும். அல்லாஹு தஆலா எம் பாவங்களை, தவறுகளை, குற்றம் குறைகள் அத்தனையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக. யா ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய தவறுகள், குற்றம் குறைகள், பாவங்களை மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்கள் மாதா பிதாக்கள் செய்த பாவங்கள், குற்றம் குறைகள், தவறுகள் மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. யா ரப்பல் ஆலமீனே, இந்த ரமலானுடைய காலத்திலே இருக்கின்றோம் இறைவா. இந்த ரமலானுடைய காலத்தில் உன்னுடைய தௌபாவையும் உன்னுடைய விமோச்சனத்தையும் தந்து இந்த கண்ணியமான மாதத்தை எங்களிடமிருந்து பிரிய செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, கடந்து செல்லுகின்ற இந்த கண்ணியமான மாதத்திலே ரஹ்மானே, நாட்கள் 16 கடந்து விட்டது ரப்பே. யா அல்லாஹ், உன்னிடத்தில் மனமுருகி கேட்பது ஒன்றே ஒன்றுதான் ரப்பே. ரப்பே, இந்த மாதம் கடந்து செல்வதற்கு முன்னால எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதத்தை கடத்தி விடு ரப்பே. பாவம் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலானை கடத்தி விட்டால் யா அல்லாஹ், உன்னுடைய வேதனையும் அதாபும் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ரஹ்மானே. எனவே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமலானை எங்களிடம் இருந்து பிரித்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் அலிய்யதி கலிமத்துஹு வல் வஃபிய்யதி இடதுஹு அல் மக்ஷிய்யதி நிஅமத்துஹு வல் மர்ஜூவதி رحمته الذي جل عن مشاقلة ضرير لا إله إلا هو عليه توكلت وإليه أنيب. أحمد على تضاكر منه وأستعين على القيام بفرضه وسننه. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، والتقوى وصية الله تعالى للأولين والآخرين. وقال الله تعالى: ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين المؤمنين فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبيلك يجعل الموت في بلد رسولك صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا محمد وعلى الحمد لله الكريم المعبود، واشهد ان لا اله الا الله الرحيم المحمود، واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اشرف مولود صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه ما صبح ملك في سجود. أيها الناس، اتقوا الله حق تقاته وبادروا إلى أداء مفترضاته، واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه وثنى بملائكته المسبحة بقدسه وأيها بمؤمنين من بريته. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارضى عن اشرف الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، سيدنا عمر
عمر بن الخطاب رضي الله عنه سيدنا عثمان بن عفان رضي الله عنه سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه رضوان الله تعالى عليهم أجمعين اللهم ارض عن سائر الستة المبشرين بالجنة ذات النعمان هم رضوان الله عليهم رحمة وعن بنت الرسول سيدنا فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها اللهم ارض عن الإمام حسن والحسين رضي الله عنهما اللهم ارض عن أمي نبيك حمزة والعباس رضي الله عنهما وعن أمهات المؤمنين وعن الأنصار المهاجرين وصائر الصحابة أجمعين وعن التابعين وتابع التابعين بإحسان إلى يوم الدين وعن أوليائه الكرام من مشارق الأرض ومغاربها كلهم رضوان الله تعالى عليهم أجمعين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم احفظ المسلمين في كل مكان برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار آمين يا رب العالمين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله جليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون